everybody. Hi. Good morning. Good morning. எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ எல்லாரும் வந்து கிளியரா? ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராப்பா? ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர்டா சூப்பர்டா. எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, தமிழ் புத்தாண்டா? ஆமா தானே? ஆமா. யா, ஓகே. குட் மார்னிங். வந்தாச்சா? எல்லாருமே சாப்பிட்டாச்சா? ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? 8th லைவ் இருக்கும்டா இன்னைக்கு. 8th லைவ் இருக்கும்பா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிப்பா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இது வந்து கடைசி எக்ஸாம், சரியா? ஸோ கடைசி எக்ஸாம்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மாஸ் காட்டணும், சரியா? கடைசி எக்ஸாம்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயங்கரமா வந்து மாஸ் காட்டணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த டாப் 2 மார்க் கொஸ்டின்ஸோ நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ண போறோம், சரியா? நம்ம வந்து டாப் 2 மார்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இங்க சாட்ல நீங்க போடுற மெசேஜ்லாம் எனக்கு வேற வேற வருது. ஓகே, சாப்பிட்டீங்கள் கேரன் வருது, தொட்டா நீங்க சாப்பிட்டீங்களா வருது. சம்திங் ஏதோ வந்து சேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே, ஏதோ லாங்குவேஜோ என்னமோ வந்து எனக்கு சாட்ல வந்து சேஞ்ச் ஆகி இருக்கு. லெட் மீ செக். சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு. ஓகே, ஐ வில் செக். ஓகேப்பா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன் முடிச்சுட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு நம்ம ரிமைனிங் ஹாஃப் போர்ஷன்ஸ் வந்து முடிக்கலாம். ஓகேவா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. 8th கிளாஸுக்கு வந்து ஆமா பிரகாஷ் சார் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாரு, டோன்ட் வெரி. ஓகே, எஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்கலாம். டிஃபைன் மெஷர்மெண்ட், ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு பார்க்கலாம். ஓகே, define measurement. Measurement is the process of comparison of the given physical quantity with the known standard quantity of the same nature. Okay, so physical quantity வந்து அதோடைய சேம் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட நம்ம வந்து என்ன பண்றோம், இங்க கம்பேர் பண்றோம், சரியா? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பேர் பண்றோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அதை தான் what do we call? We call it as measurement. Okay, so measurement அப்படிங்கிறது என்னது? process of comparison of given physical quantity, ஒரு அளவு. அது வந்து மீட்டரா இருக்கலாம், சென்டிமீட்டரா இருக்கலாம், இல்ல லிட்டரா இருக்கலாம், கிலோகிராமா இருக்கலாம். ஓகே, அதை வந்து with the known standard quantity, அதோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்றது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மெஷர்மெண்ட், அளவெடுத்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் அப்படின்னா என்ன? யூனிட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் constant magnitude which is used to measure the magnitude of other quantities of the same nature. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிக்விட அளவெடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், கிலோ லிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஸ்டாண்டர்டா எதை வந்து சொல்றோம்? லிட்டர்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். லென்த்ல மீட்டரை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து சொல்றோம், சரியா? சோ யூனிட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் அ கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் which is used to measure the magnitudes of other quantities of the same nature. Okay, very good. Full form of SI system. SI system உடைய full form என்னது? International System of Units. International System of Units. Very good. Least count of any device. Okay, இது நீங்க வந்து அந்த ஸ்க்ரூ காஜ் வச்சுலாம் வந்து மெஷர் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேமின்னல் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து தான் you will be having for both Tamil and English medium. Okay, இந்த இயர் only English medium தான் பண்ண முடிஞ்சதுடா. ஓகேவா?
least count of any device அப்படினா என்ன? Least count is the least distance measured in a given device by it. இருக்கிறதுலயே குறைஞ்ச அளவு நம்மளால எதை அளவிட முடியுமோ அதுதான் நம்ம வந்து least count அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு டிவைஸ்ல இருக்கிறதுலயே கம்மியான ஒரு குவாண்டிட்டி எவ்வளவு நம்மளால மெஷர் பண்ண முடியும்? இருக்கிறதுலயே கம்மியான குவாண்டிட்டி நம்ம எதை மெஷர் பண்ண முடியும்? அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as least count. ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? நம்ம சயின்ஸ் எக்ஸாம் முடியட்டும், நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 10th போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சயின்ஸ் எக்ஸாம் முடியட்டும், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர்ப்பா. அடுத்து define velocity. Velocity அப்படின்னா என்ன? Velocity is the rate of change of displacement. இப்ப ரேட்னு வந்தாலே நீங்க ஃபார்முலால டிவிஷன் போடணும், மறந்துடாதீங்க, டிவிஷன் போயிடுங்க. Change of displacement. Change of displacement அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு வந்து டிராவல் பண்றோமோ அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? with unit time it is a vector quantity. so இப்ப scalar quantity னா என்ன? சாட்ல சொல்லுங்க. what is a scalar quantity? what is a scalar quantity and vector quantity? இது இப்பவே தெரிஞ்சாதான் அடுத்ததுக்குலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. இதே வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சரியா? I traveled 10 kilometers east. ஈஸ்ட்ல நான் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். I traveled 400 kilometers north. ஸோ டைரக்ஷனும் இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு அப்படின்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதே நான் 10 லிட்டர் ஈஸ்ட்ல பால் குடிச்சேன் வராது இல்லையா? ஸோ மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேலார், இதே மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா வெக்டார் குவான்டிட்டி. இதோடைய எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர் டிவைடட் பை டைம் உடைய ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து செகண்ட். அப்ப இது எப்படி எழுதலாம்? நீங்க மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். வெரி குட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் branch amount paid only can see. ஆமாண்டா, ஆமா. ஓகே, வாங்க ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் டிராவல்டு பை எ மூவிங் பாடி irrespective of the direction. ஸோ டைரக்ஷன் இல்லாம எந்த டைரக்ஷனா வேணா இருக்கட்டும், இப்போ நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருந்து மேல ஒரு 5 கிலோமீட்டர் போறேன், திருப்பி ரைட் சைடு திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போறேன், திருப்பி அங்கேருந்து நான் வந்து ரைட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் போறேன். சரியா? அப்ப இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க வந்து எடுத்து போகலாம். ஓகே, மேக்னிடியூடுங்கிறது ஒரு அளவு. இப்போ 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டர் தான் மேக்னிடியூட். ஈஸ்ட்ங்கிறது வந்து என்னது? டைரக்ஷன். ஓகே, ஈஸ்ட்ங்கிறது வந்து என்னது? டைரக்ஷன். ஓகே, இப்ப கவனிங்களேன். the actual length of the path traveled by a moving body irrespective of direction. அது எந்த டைரக்ஷனா இருந்தாலும் அதான் டிஸ்டன்ஸ். the change in position of a moving body in a particular direction. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அந்த மூவிங் பாடி எவ்வளவு நவுந்திருக்கு அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இங்க பாருங்க, ப்ளூ கலர்ல நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து டிஸ்டன்ஸ். இதே இங்க இருக்கிற பையன் இங்க போகணும்னா இப்படியே போயிடலாமே. அப்ப இந்த ரெட் கலர்ல நான் வரைஞ்சது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி.
ஸ்கேலார் குவான்டிட்டியில நமக்கு மேக்னிடியூட் அளவு நம்பர் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். சரியா? இதே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெக்டார் குவான்டிட்டியில வந்து நமக்கு வந்து சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. அதுல வந்து நமக்கு மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே கிளியரா? சோ ஒரு மூவிங் பாடி டிராவல் பண்ண ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன டைரக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அதோடைய சேஞ்ச் இன் பொசிஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றத டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. What do you mean by uniform motion? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து யூனிஃபார்மா ட்ரெஸ் பண்ணிருப்போம் எல்லாருமே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சீருடை. எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்போம், ஒரே மாதிரி ரிப்பன் கட்டியிருப்போம், ஒரே மாதிரி ஷூவோ இல்ல சாண்டில்ஸோ வந்து போட்டிருப்போம், எல்லாரும் ஒரே கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணிருப்போம். அப்ப மோஷன் அப்படின்னாலே வந்து என்னது? மோஷன் அப்படின்னாலே வந்து மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? மோஷன் அப்படின்னாலே வந்து நவுறுது, மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். An object is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time, however big or small these time intervals may be. Equal distance in equal interval of time. இப்ப நான் வந்து 5 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் போறேன். அதே அடுத்த 5 நிமிஷத்துலயே நான் அதே 5 கிலோமீட்டர் போறேன். அடுத்த 5 நிமிஷத்துலயே நான் அதே 5 கிலோமீட்டர் நான் போறேன் அப்படின்னா அதை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் இன்டர்வல், ஈக்குவல் இன்டர்வல்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா அதை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். அது எவ்வளவு குட்டி ஆர் பெரிய இன்டர்வலா இருந்தாலும். ஓகே. கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நான் போய் சாட் இது கேன் ஐ கோ லிட்டில் பிட் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோ? இல்லை இதே ஸ்பீட் ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்டா போகணுமா ஸ்லோவா போகணுமா இல்லை இதே ஸ்பீடே ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்ட் போகணுமா ஸ்லோ போகணுமா இதே ஸ்பீட் ஓகேவா? இதே ஸ்பீட் ஓகேவா? Is this speed okay for you? Hey, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லிட்டில் பிட் ஃபாஸ்ட். ஓகே, அப்போ லிட்டில் பிட் ஃபாஸ்டா போலாமா? சரி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா லெட் மீ கிவ் யூ த பிடிஎஃப் ஆல்சோ. நான் வந்து கொடுக்குறேன். நேற்று கூட வீடியோ போட்டிருந்தேன், அதோட பிடிஎஃப் தந்துடுறேன். அப்போ எனக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும். ஒவ்வொரு क्वेश्चनும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு சாட்ல தம்ஸ் அப் போட்டே வரணும். சாட்ல என்ன பண்ணணும்? தம்ஸ் அப் போட்டே வரணும். டீலா? ஓகே, யா சூப்பர். ஒன்னொன்னா முடிக்க நீங்க வந்து தம்ஸ் அப் போட்டே வாங்க. ஒவ்வொன்றா முடிக்க ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்?
distance by time taken. Distance by time taken. இதுதான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இப்போ வண்டியோட ஸ்பீட் என்னங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 120 km/h அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப 120 கிலோமீட்டர் என்னது, டிஸ்டன்ஸ் பர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதே வெலாசிட்டினா என்ன தெரியுமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எனக்கு கிளாஸ்ல வந்து பிரேக் விடுறாங்க, நான் என்ன பண்றேன், இங்க இருக்க கிளாஸ் ரூம் வந்து இங்க இருக்கு, சரியா, கிளாஸ் ரூம் வந்து நமக்கு இங்க இருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூம் வந்து இங்க தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டைரக்டா இப்படியே போயிருக்கலாம், ஆனா இப்படி போக மாட்டோம், அப்படியே ஊரெல்லாம் சுத்திட்டு இப்படி போய் இப்படி வரும். அப்ப இது வந்து என்னோட டிஸ்டன்ஸ் கவர்டு. இது வந்து டிஸ்டன்ஸ் ப்ளூ கலர்ல இருக்குது. கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து என்னது, இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி. ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்பீட்ல வந்து நமக்கு டைரக்ஷன் வராது. ஆனா வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி, அதுல நமக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வரும். கிளியர்னா தம்ஸ் அப் போடுங்க. வெரி குட். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்? ஓகே, இது மட்டும் ரீட் பண்ணா யா ஃபுல் மார்க் வாங்கிடலாம்டா, கவலைப்படாதீங்க. ஓகே, நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுங்க. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? இப்ப if velocity decreases with the time, then the value of acceleration is negative. ஓகே, இப்போ நான் கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடா போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா பிரேக் போடுறேன். நான் பிரேக் அப்ளை பண்றப்போ என்ன ஆகும், கார் வந்து ஸ்லோவா போகும். கரெக்டா? கார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோவா போகும். ஓகே, இப்ப அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடா போகும். இதே ட்ரெயின் ஒரு ஸ்டாப்ல நிக்க போகுது, லோடா ஆகுது, எல்லாருக்கும் கிளியரா தானே தெரியுது? ஹலோ, ஹாய். ஓகே, நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னா என்ன தெரியுமா, ஸ்பீடு கம்மியாகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்டா போற ட்ரெயின் நிக்கிறதுக்காக ஸ்லோ ஆவறத வந்து we call it as negative acceleration. Okay, if the velocity decreases with the time, value of acceleration நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகே, நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு இன்னொரு பேரும் உண்டு, என்னது, retardation or deceleration. அதுக்கு ரெண்டு பேர் வேற உண்டு, என்னது என்னதுப்பா, நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு வந்து ரீட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா டீசெலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? கம்பல்சரிக்கு நான் தனி லைவ் வரேன், கவலைப்படாதீங்க. If is the uniform circular motion accelerated, give reasons for your answer. Okay, give reasons for your answer. எனக்கு மட்டும் லோட் ஆயிட்டே இருக்கு. Okay, yeah. When is the uniform circular motion accelerated? Give when an object is moving in a constant speed along a circular path, velocity changes due to the change in direction, hence it is an accelerated motion. நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கார் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார் வந்து என்ன பண்ணுது, சர்க்குலர் மோஷன்ல டிராவல் பண்ணுது. ஓகே, சர்க்குலர் மோஷன்ல டிராவல் பண்ணுது along a circular path. The velocity changes due to the change in direction.
டைரக்ஷன் மாறுறப்போ ஸ்பீடு கொஞ்சம் மாறும் இல்லையா? நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை வந்து நீங்க காரால ஓட்டுறப்போ டர்ன் பண்றப்போ நல்லா ஸ்பீடா போவீங்களா இல்ல ஸ்லோ பண்ணிப்பீங்களா? when you turn will you go in the same speed or you will slow down? தீமின்னல் பேட்ச பத்தி நான் சொல்றேன்டா, கவலைப்படாதீங்க. 10 क्वेश्चन முடிச்சிட்டோம்ல, நம்ம தீமின்னல் பேட்ச பத்தி பேசலாம். டர்ன் பண்றப்போ நம்ம ஸ்லைட்டா ஸ்லோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பீட் எடுப்போம் இல்லையா? திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will pick up the speed, right? அப்போ இதுக்கு பேர் தான் accelerated motion. ஓகே, சோ ஒரு சர்க்குலர் பாத்ல யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடோட நம்ம வந்து டிராவல் பண்றப்போ velocity மாறும். ஏன்னா velocity is a vector quantity. vector quantityனா அதுல நமக்கு டைரக்ஷன் இருக்கு. what is meant by uniform circular motion? okay, before that நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நிறைய பேர் தீமின்னல் பேட்ச் பத்தி கேட்டே இருக்கீங்க. நான் பிடிஎஃப் தருவேன்டா, கவலைப்படாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ தீமின்னல் பேட்ச பத்தி நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஓகே, என்னது அப்படின்னா நம்ம தீமின்னல் பேட்ச் இஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். யார் யாருக்கெல்லாம் சென்டம் எடுத்தே தீரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான். இதோ பாருங்க, கிளாஸ் 10ன்னு இருக்கு. இப்போ எனக்கு லைவ் சாட்ல ஜென்யூனா ஒத்துக்கோங்க மேம், என்ன ஆனாலும் நான் சென்டம் எடுத்தே தீரணும் மேம். Is anybody like that? நான் 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படியாவது I want to score centum. I want to score 500 out of 500 அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நாங்க கோச்சிங் கொடுக்கிறோம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கோச்சிங் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். சாயந்தரம் 2 மணி நேரம் உங்களுக்கு ஆன்லைன்ல வேதாந்து ஆப்ல டியூஷன் இருக்கும். என்னைக்காச்சும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, உடம்பு சரியில்லை இல்ல ஸ்கூல் ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் வெர்ஷனும் பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ்ல நாங்க டவுட் சால்வ் பண்ணுவோம். லைவ் விட்டீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ்லயும் நீங்க என்ன டவுட் போட்டாலும் உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும். நைட்டு மிட் நைட்னா கூட 24/7 டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்கும். சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். டெலிகிராம்ல ஸ்டடி பிளான்ஸ் இருக்கும். கிளாஸஸ் உடைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா நாளுக்கும் ஒரு வருஷத்துக்கே ஃபீஸ் 1999 தான். ஓகே, இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுடைய சயின்ஸ் எக்ஸாம் முடியுது இல்லையா, அதோடய உங்களுக்கு இந்த ஆஃபரும் வந்து ஃபினிஷ் ஆயிடும். சரியா? அதனால பிஃபோர் தட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்பர் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஓகே, சோ இப்போ இதுல வந்து ஆல்ரெடி நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ரொம்ப ஆடு. யாரெல்லாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்தோமா, இங்க போயிட்டு பிரைம்ல போயிட்டு பை நவ் கொடுங்க. எந்த ஃபோன் நம்பர்ல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, ஓகே, எந்த ஃபோன் கூட மேட்டர் இல்ல, அந்த ஃபோன் நம்பரை போடுங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு எந்த ஃபோன்ல இருந்து கிளாஸ் கவனிக்க போறீங்களோ அந்த ஃபோன்லயே வேதாந்து ஆப்பை லாகின் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா சரியா? ஓகே, அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். ஓகேவா? சூப்பர். இப்ப இதுல வந்து சார் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு சார், எங்க அம்மா பேசணும் சொல்றாங்க, எங்களுக்கு இதுல கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். 93 ஓகே, சோ இது வந்து இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். சரியா? பட் டவுட் இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. டவுட் இருக்கு, அப்பா அம்மா பேசணும் சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா. சரியாடா? சூப்பர். இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா பேசிக்ஸையும் டீச் பண்ணுவோம். we will teach the 9th to 10th basics also. ஒரே ஒரு கோரிக்கை, 6 மணிக்கு மேல சாயந்தரத்துல கால் பண்ண வேண்டாம், ஏன்னா கிளாஸ்ல 6 மணிக்கு மேல மட்டும் கால் பண்ணக்கூடாது, ஏன்னா இது யாழ் சாரோட நம்பர் தான். சரியா? அதனால யாழ் சார் வந்து கிளாஸ்ல இருப்பாரு. ஓகேவா? கிளாஸ் நடக்கிறப்பவே கால் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க பகல் நேரத்துல வந்து கால் பண்ணுங்க. ஓகேவா? சரிப்பா. கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்க சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும்? 27th அன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்பவே ஜாயின் பண்ணா 10 நாளைக்கு வந்து சம்மர் கேம்ப். ஓ வாங்க சார். சரியா? டேய் பசங்களா, 27 வந்து தீமணல்ல கிளாஸ் ஆரம்பிக்குது.
ஆனால் இப்போவே சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10 நாள் சம்மர் கேம்ப் இருக்குது. 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது வந்து ஃப்ரீயாக இருக்கும். 20ஆம் தேதியிலேருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் சம்மர் கேம்ப் வேதாந்தில் நடத்துகிறாங்க. நீங்களும் அதை ஃப்ரீயாக பார்க்கலாம். சரியா? ஸோ நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி தருவாங்க. பேசிக்ஸ்லாம் நிறையா சொல்லி தருவாங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஐஐடின்னு சொல்லி தருவாங்க. சரியா? ஸோ சம்மர் கேம்ப் வேணுன்றவங்க இப்போவே சேர்ந்துக்கோ. 27க்குள்ளே சேர்ந்த அப்படின்னா கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம் டக்கு டக்குன்னு. கொஸ்டின் நம்பர் 11. What is meant by uniform circular motion? Give 2 examples of uniform circular motion. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்பீட்ல, ஒரே ஸ்பீட்ல ஒரே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு பேர் தான், அதுவும் சர்க்குலர் ஒரு சர்க்குலர் சுத்தி சர்க்குலர் டைரக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல ஒரே டிஸ்டன்ஸ் கவர் பண்றதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். when an object moves with constant speed, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடுல ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம மூவ் பண்றதுக்கு பேர் தான் we call it as uniform circular motion. ஓகே, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், சன்னை சுத்தி பூமி வந்து சுத்தி வரதா இருக்கட்டும், இல்ல ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த், எர்த்தை சுத்தி மூன் சுத்தி வரதா இருக்கட்டும். இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள். On what factors does the pressure exerted by the liquid depends? The pressure exerted by a liquid at a point is determined by, okay, the pressure exerted by a liquid at a point is determined by, pressure of a liquid வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம்? டெப்த், ஆழம், அததான் ஹைட்னு சொல்லுவோம். டென்சிட்டி ரோ, இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எழுதுறோம், சும்மா இப்படி எழுதுறோம், அதை இப்படி எழுதுறோம். சரியா? பி மாதிரி பீன்னு எழுதக்கூடாது, பி இப்படி போடுவீங்கல்ல, இப்படி பி போடக்கூடாது. பிஏ நீங்க வந்து இப்படி போடணும், இப்படி. இதையும் வந்து இது பண்ணிடுங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ரோஸ் சிம்பிள். ஓகே, இதுக்கு தான் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், அதோடைய அடர்த்தி, அந்த லிக்விடுடைய அடர்த்தி. ஓகே, acceleration due to gravity தான் G. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனி லைவ்ல we will teach a numerical problem. acceleration due to gravity G. இது மூணுத்தை வச்சு தான் pressure exerted by the liquid நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். why does helium balloon float in the air? நம்ம வந்து பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீலியம் பலூன்லாம் வந்து float ஆகும். ஏன் அப்படின்னா because helium வந்து less denser than air. காற்றை விட ஹீலியமோட டென்சிட்டி வந்து கம்மி. ஓகே, காற்றை விட ஹீலியமோட அடர்த்தி வந்து கம்மி. அப்போ அந்த ஹீலியம் வந்து என்ன ஆகும்? மேல போயிட்டு ஃப்ளோட் ஆகும். ஆமாண்டா, 10th வந்து லீவுக்கு வந்து கிளாஸ் எடுப்போம். 10th தீமின்னல் கிளாஸ்ல நாங்க சொல்லி தரத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். 100% கன்ஃபார்மா 500 out of 500 வாங்கலாம். நீங்க 500 out of 500 வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே சொல்லி தருவோம். சரியா? யா, ஹீலியம் வந்து காற்றை விட லெஸ் டென்சிட்டி அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஹீலியம் பலூன் வந்து ஏர்ல ஃப்ளோட் ஆகும். அடுத்ததா, why is it easy to swim in river water than in sea water? ஏன் வந்து sea water விட river waterல வந்து swim பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு? Due to presence of dissolved salt in sea water is denser than river water, which makes floating easier and hence swimming easier. ஓகே, இப்ப ரிவர்ல தண்ணியில உப்பு இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரிவர் தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா ஆறுல வந்து நமக்கு உப்பு இருக்காது. கரெக்டா? ஆறுல வந்து உப்பு இருக்காது. ஆனா கடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா உப்பு இருக்கும். உப்பு போட்ட உப்பு தண்ணி வந்து அடர்த்தியா இருக்குமா? அதோட திக்னஸ், அதோடைய அடர்த்தி. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கு. எத்தனை மணிக்கு சொல்லட்டுமா? 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டுடே யூ ஹேவ் கிளாஸ் அட் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு. பிரகாஷ் சார் கிளாஸ் எடுப்பார். சரியா? 6 மணிக்கு யூ ஹேவ் கிளாஸஸ். ஓகே, 6 o'clock. சரியா? டோன்ட் வரி, 6 o'clock உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் 8th. சரியா? ஸ்லோவா போட்டோமா? ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போறேன்.
ஏன்னா கடல் தண்ணியில வந்து உப்பு இருக்கு, அதனால கடல் தண்ணி வந்து கொஞ்சம் திக்காயிடுது, அதோடைய டென்சிட்டி அதிகமா இருக்கு. டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அதுல ஸ்விம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதே ரிவர் தண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுல உப்பு கம்மியா இருக்கு, உப்பு இல்லை, அதனால அதுல நம்மளால ஈஸியா ஸ்விம் பண்ண முடியுது. ஈஸியா இருக்குன்னா ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க, சரியா? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சால்ட். டிசால்வ்டு சால்ட்னா என்ன? கரையப்பட்ட தண்ணி. ஓகே, தண்ணி வந்து கரைஞ்சி இருக்கு. ஓகே, சாரி, உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சி இருக்கு. உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சி இருக்கு. இன் சீ வாட்டர் இஸ் டென்சர் தேன் ரிவர் வாட்டர். சீ வாட்டர் அதனாலதான் ரிவர் வாட்டரை விட டென்ஸா இருக்கு. அடுத்து, வாட் இஸ் மென் பை அட்மாஸ்பரிக் பிரஷர்? நம்மள சுத்தி இருக்கு இல்லையா இந்த காத்து, இந்த ஸ்பேஸ், இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as atmosphere அப்படின்னு சொல்லுவோம். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் தான் வந்து what do we call it as atmosphere. The pressure exerted by the weight of the atmosphere is called atmospheric pressure. Okay, so the pressure exerted by the weight of the atmosphere. இந்த அட்மாஸ்பியரோட வெயிட் நம்ம மேல ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது இல்ல, இந்த சுத்தி இருக்கிற காத்து என்ன போட்டு அழுத்துமா அழுத்தாதா? எஸ் இல்லையா? ஏன் மேல அது ஒரு பிரஷரை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும் இல்லையா? அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல்ஸ் லா அப்படின்னா என்ன? வாட் இஸ் பாஸ்கல்ஸ் லா? Pascal's law states that an increase in pressure increase ஆகுது at any point inside a liquid at rest is transmitted equal and without any change in all direction to every other point inside the liquid. இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர்ல லிக்விட் வச்சிருக்கேன், சரியா? ஒரு கண்டெய்னர்ல நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன், லிக்விட் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். increase in pressure at any point inside the liquid, though இந்த liquid வந்து ரெஸ்ட்ல இருக்கு, நான் எதுவும் மூவ்லாம் பண்ணல, though ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் வந்து பிரஷரை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து பிரஷர் இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிரஷர் வந்து ஈக்குவலா அந்த ஹோல் லிக்விட்ல, ஓகே, எல்லா டைரக்ஷன்லயுமே என்ன ஆகும்? அந்த பிரஷர் வந்து நமக்கு அப்படியே ஈக்குவலா எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஈஸியா வந்து நமக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு வாட்டி இங்க அப்படியே வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து டூத் பேஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன், டூத் பேஸ்ட் வச்சிருக்கேன், அது ஒரு லிக்விட் மாதிரி தானே வந்து இருக்கும். இப்ப டூத் பேஸ்ட்ல நம்ம வந்து எங்க பிரஷர் கொடுப்போம்? நம்ம வந்து டைரக்டா இங்கதான் தொடுவோம். சப்போஸ் நான் ஒரு டூத் பிரஷ் வந்து இங்க அமுக்குறேன், ஒரு டூத் பிரஷ் வந்து நான் டூத் பேஸ்ட் நானே இங்க அமுக்குறேன், அப்ப அந்த பிரஷர் இங்க எக்ஸர்ட் ஆகி இது வழியா அந்த டூத் பேஸ்ட் வருமா வராதா? வரும் இல்லையா? அப்போ ஒரு லிக்விட்ல நானு இங்க பிரஷரை எக்ஸர்ட் பண்ணா கூட எனக்கு அந்த பிரஷர் இது வழியா ஹோலா எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா டிராவல் பண்ணி அந்த பிரஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும். ஓகே, அப்ளை ஆகும். அதுக்கு பேர் தான் பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இன்க்ரீஸ் இன் பிரஷர் அட் எனி பாயிண்ட். எந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணாலும், எந்த ஒரு பாயிண்ட்ல பிரஷர் எக்ஸர்ட் பண்ணாலும் ஒரு லிக்விட்ல அந்த பிரஷர் வந்து ஈக்குவலா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் வித்தவுட் எனி சேஞ்ச். எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும். அடுத்து, on what factors does the electrostatic force between the two charges depend upon? எந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி, ஓகே, on what factors does the electrostatic force between two charges depend? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? The numerical value of electrostatic force between two charges depend on, இது வரைக்கும் क्वेश्चनல இருக்கிற மாதிரி எழுதிடுங்க. Value of charge, அந்த சார்ஜோட வேல்யூ 5ஆ 3ஆ 4ஆ 8ஆ 10ஆ, அந்த நம்பர், சரியா? அந்த நம்பர் அது வந்து முக்கியம். அடுத்து, distance between them,
இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரியா? ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அண்ட் நேச்சர் ஆஃப் மீடியம். நேச்சர் ஆஃப் மீடியம் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து காத்துல இருக்கா, அந்த சார்ஜ் வந்து தண்ணிக்குள்ள இருக்கா, இல்ல அந்த சார்ஜ் வந்து வேக்கம்ல காத்து கூட இல்லாத ஒரு இடத்துல இருக்கா. ஓகே, காத்து கூட இல்லாத இடத்துல இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? வேல்யூ ஆஃப் சார்ஜ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதுக்கப்புறமா நேச்சர் ஆஃப் மீடியம். இது மூணுத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேல்யூ ஆஃப் சார்ஜ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் தென் நேச்சர் ஆஃப் மீடியம். அடுத்துப்பா, what are the electric lines of force? Okay, so இப்ப அடுத்த question வந்து பாத்தீங்க அப்படின்னா electric lines of force அப்படின்னா என்ன? The lines represented by an electrical field is called இப்போ வாய்ஸ் கேக்குதா? இப்போ வாய்ஸ் கேக்குதா? நம்ம இதை முடிச்சிட்டு பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஃபாஸ்டா முடிச்சிட்டு then we can have a break. வாய்ஸ் கேக்குதுடா? ஆடியோ கிளியர், வெரி குட். வாங்கப்பா. அப்ப யூடியூப்ல கவனிடா மோகன். அவ்வளவுதான். சரியா? அடுத்து define electric current and give its units. Okay, current is the rate at which charge flow past the point on a circuit. current அப்படினா என்ன? current அடிச்சிச்சு, கரண்ட் மூலமா தான் நம்ம வந்து டிவி ஒர்க் ஆகுது, கரண்ட் மூலமா தான் வந்து லைட் ஒர்க் ஆகுது. அப்ப கரண்ட்னா என்ன? கரண்ட் அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ்னா என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சார்ஜ் அப்படின்னா வந்து நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல. சரியா? அப்போ கரண்ட் அப்படின்னாலே வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் நவுறதை தான் நம்ம கரண்ட்னு சொல்றோம். எலக்ட்ரான் நவுறதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன தெரியுமா? Q by time. Q by time. Qனா என்னடா? Qனா என்னது? Qனா வந்து சார்ஜ். Qனா வந்து என்னது அப்படின்னா சார்ஜ். Tனா என்னது? Tனா வந்து டைம். சரியா? Qனா வந்து சார்ஜ், Tனா வந்து டைம். சரியா? ஸோ இதுதான் வந்து கரண்ட். ஓகே, the SI unit of current வந்து என்னது அப்படின்னா ஆம்பியர். the SI unit of current வந்து என்னதுடா? ஆம்பியர். A. சரியா? ஆம்பியர் A. அதுதான் வந்து கரண்ட் உடைய யூனிட். Ohm's law ரொம்ப முக்கியமான ஒரு question. ஓகே, Ohm's law states that current through a conductor is directly proportional to the potential difference across it provided temperature remains constant. இந்த Ohm's law-வை அப்படியே எழுதணும். நல்லா கவனிங்க. V அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஓகே, V அப்படிங்கிறது வந்து என்னது? V அப்படிங்கிறது வந்து it is the
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வீனா என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஐ அப்படின்னா என்னது? இட் இஸ் த கரண்ட். ஐ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கரண்ட். ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாட்? ரெசிஸ்டன்ஸ். சரியா? so V which is equal to IR. okay, Ohm's law states that current through a conductor is, இந்த current வந்து directly proportional to potential difference. current வந்து directly proportional to V, potential difference. எப்போ அப்படின்னா temperature constant இருந்துச்சுன்னா. எப்போ temperature வந்து நமக்கு constant இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, அடுத்துப்பா ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் உடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து நம்மள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. when the thumb, நம்மளோட thumb, forefinger and middle finger of the left hand are stretched mutually. இப்போ நான் கையை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்னுடைய thumb, forefinger, middle finger நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்றேன். ஓகே, மியூச்சுவலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 90 டிகிரி ஆங்கிள் அர்த்தம். இப்போ என்னோட தம்புக்கும் ஃபோர் ஃபிங்கருக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கு. இப்போ ஃபோர் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கு. தம்புக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி பர்பெண்டிகுலராக இருக்கு. ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஃபோர் ஃபிங்கர் தான் வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட். மிடில் ஃபிங்கர் என்னது? கரண்ட். அண்ட் தம்ப் இண்டிகேட்ஸ் ஃபோர்ஸ். தம்பு வந்து எது அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகே, ஸோ தம்பு ஃபிங்கர் வந்து எதைப்பா ரெப்ரசென்ட் பண்ணும்? ஃபோர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் தென் நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஃபோர் ஃபிங்கர் வந்து ரெப்ரசென்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா? ஓகே, அடுத்துப்பா define magnetic flux density. magnetic flux density அப்படின்னா என்ன? the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called as magnetic flux density. ஓகே, யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் இதை மனப்பாடம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு? magnetic flux density, the number of magnetic field lines. okay, இது நம்ம வந்து B, capital B அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? which is magnetic flux by area and also it is a vector quantity. okay, இதுடைய SI யூனிட் வந்து என்னது? டெஸ்லா. இதுடைய SI யூனிட் வந்து என்னது? டெஸ்லா. சரியா? இதுடைய SI யூனிட் is டெஸ்லா. ஓகே, மறந்துடாதீங்க. சரியா? so the number of magnetic field lines. இப்போ நான் வந்து ஒரு மேக்னெட் எடுத்துட்டு இருக்கேன், நார்த் சவுத். சரியா? இதுல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எஸ், இருக்கும். crossing யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியால கிராஸ் ஆகுறது. ஓகே, தோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். crossing unit area kept normal to the direction of the field lines. அப்ப இந்த field linesக்கு பர்பெண்டிகுலரா நான் மெஷர் பண்றேன். இந்த field linesக்கு பர்பெண்டிகுலரா மெஷர் பண்றேன். சரியா? அதுக்கு பேர் தான் magnetic flux density. அதுக்கு பேர் தான் magnetic flux density. அடுத்துப்பா list the main parts of electric motor. ஓகே, நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? எலக்ட்ரிக் மோட்டார். இப்போ ஒண்ணுமே இல்லை, இங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதுல இருந்து ஒரே ஒரு ஃபீல்டு லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபீல்டு லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதுடைய பர்பெண்டிகுலரா நம்மளுடைய அந்த ஏரியாவை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as the magnetic flux density. அடுத்து மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார். எலக்ட்ரிக் மோட்டாருடைய மெயின் பார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஃபீல்டு மேக்னெட், ஃபீல்டு மேக்னெட், ஆர்மேச்சர், ரெக்டாங்குலர் காயில், ஸ்பிளிட் ரிங், கம்யூட்டேட்டர், பிரஷஸ், பேட்டரி. ஓகே, ஸோ ஃபீல்டு மேக்னெட்டு, அப்புறம் காயில் இருக்கும் இல்லையா, ரெக்டாங்குலர் காயில், அதுதான் வந்து நம்ம
ஆர்மேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்பிளிட் ரிங்கை தான் கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் பிரஷ், பேட்டரி. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். State the advantages of AC over DC. AC அப்படிங்கிறது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசிங்கிறது வந்து டைரக்ட் கரண்ட். நம்ம எந்த கரண்ட்டை யூஸ் பண்றோம்? ஆல்டர்னேட்டிங் கரண்டா, டைரக்ட் கரண்டா? நம்ம எந்த கரண்ட்டை யூஸ் பண்றோம்? நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அது வந்து ஏன் டிசியை விட பெட்டர்னு கேக்குறாங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கேன் பி ஜெனரேட்டட் ஈஸிலி. ஆல்டர்னேட் கரண்ட்டை நம்ம ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும், ஈஸியா உருவாக்க முடியும். டிரான்ஸ்மிட்டட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அனுப்ப முடியும். டிரான்ஸ்மிட்னா அனுப்ப, டிரான்ஸ்மிட்னா என்னது? அனுப்ப முடியும். வித் லெஸ் பவர் லாஸ். அதுலேருந்து அவ்வளோவா பவர் வேஸ்ட் ஆகாது, பவர் லாஸ் அவ்வளோவா ஆகாது. And can be stepped up or stepped down using transformer. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்னா என்னடா அர்த்தம்? அதோடைய வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், சரியா? இல்லைன்னா டிக்ரீஸும் பண்ணலாம். நம்மளால வோல்டேஜை மாத்திக்க முடியும். ஓகே, ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய வோல்டேஜ் வேணுமா, கம்மி வோல்டேஜ் போதுமா அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய யூசஸ்லாம் இதான். ஈஸியா ஜென்ரேட் பண்ணலாம், ஈஸியா டிரான்ஸ்மிட் பண்ணலாம், லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம், பவர் லாஸ் கம்மியா தான் இருக்கும். ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணலாம். Differentiate step up and step down transformer. Step up transformerல voltage அது வந்து increase பண்ணும். அந்த transformer என்ன பண்ணும்? It increases the voltage. voltage increase பண்ணும். இதே step down transformer வந்து voltage decrease பண்ணும். Turns. Secondary turns more than primary. இதுல நிறைய secondary turns இருக்கும் primary turns விட. இதே step down transformerல primary secondary turns less than primary. ஓகே, secondary turns வந்து primaryயை விட கம்மியா தான் இருக்கும். அடுத்து differentiate between absorption and adsorption. இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில வரும். 12th கெம்ல 10வது சாப்டர்ல இதே क्वेश्चन வரும், சரியா? அப்சார்ப்ஷன்னா என்ன, அட்சார்ப்ஷன்னா என்ன, ஏபினா என்ன, ஏடினா என்ன? occurs throughout the substance. இப்போ கீழே தண்ணி கூடிடுச்சு, இந்த ஸ்கூல் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, போர்டு இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் அந்த தண்ணியை ஃபுல்லா அப்சார்ப் பண்றேன். அந்த தண்ணி அந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லா அப்சார்ப் ஆகும், கரெக்டா? அந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லா உரியும் இல்லையா? அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். occur only on surface. இதுவே இங்க் கொட்டிடுச்சு டேபிள் மேல, நான் ஒரு சாக் பீஸால அந்த இங்கை உரியறேன். அந்த சாக் பீஸ் ஃபுல்லா இங்க் உரியுமா? உரியாது, ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் தானே உரியும். அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். இது வந்து பல்க் ஃபினாமினா. ஓகே, தண்ணியில ஸ்பாஞ்சு போட்டா ஸ்பாஞ்சு ஃபுல்லா நனைஞ்சிரும், தண்ணியில துணி போட்டா துணி ஃபுல்லா நனைஞ்சிரும், ஒரு பல்க் ஃபினாமினா. ஆனா இது ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் தான் நடக்கும். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் தான் நடக்கும். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினன். சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன? முக்கியமான ஒரு क्वेश्चन இஸ் சப்ளிமேஷன். ஓகே, the process in which solid is directly changed to vapor. solid நான் கேஸா வேப்பரா டப்புன்னு மாத்துறதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். through heating. through heating. heating நான் இந்த மாதிரி டெல்டா ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டா நான் ஹீட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கேம்ஃபர் இருக்குல்ல, டேய் நான் முடிச்சிட்டு பிரேக் தரேன்டா, ஃபாஸ்டா முடிச்சிட்டு பிரேக் தரேன். கேம்ஃபர் தெரியுமா? கேம்ஃபர்னா என்னது? கற்பூரம். கற்பூரத்தை நம்ம வந்து ஹீட் பண்றோம், பத்த வைக்கிறோம். ஹீட் பண்ணோம்னா கற்பூரம் என்ன ஆகும்? தண்ணி ஆயிட்டு, தண்ணி ஆனதுக்கு அப்புறம் ஆவி ஆகுமா? கிடையாது, உடனே அது ஆவி ஆயிடும். ஸோ கற்பூரம் சாலிடா இருக்கிறது, ஹீட் பண்ண உடனே அது ஆவியா மாறிடுச்சு. ஓகே, அப்ப அதை தான் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஐஸ் இருக்கு, ஐஸை ஹீட் பண்ணா லிக்விட் ஆகும், லிக்விடை ஹீட் பண்ணாதான் நமக்கு வந்து கேஸ் ஆகும்.
அது வந்து நமக்கு சப்ளிமேஷன் கிடையாது. ஓகே, ஸோ சாலிடா கேஸா ஆர் வேப்பரா ஒரே ஸ்டெப்ல டைரக்டா மாத்துறதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கல்பூரம், camphor, heating of camphor. Few drops of Dettol when added to water, the mixture turns turbid. Why? Dettol பேசிக்கா நீங்க அந்த டெட்டால் ஆட் பார்த்திருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஒரு டப்பு தண்ணியில வந்து கொஞ்சமா ஒரு மூடி டெட்டால் ஆட் பண்ணுவாங்க. அந்த தண்ணி அப்படியே கிளியரா இருக்குமா, இல்ல டெட்டால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மங்கி போகுமா, ஒரு மாதிரி கலங்கல், ஒரு மாதிரி தண்ணி வந்து கலங்கி போகுமா? தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் கலங்கி போகும் இல்லையா? கொஞ்சம் ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஐ வில் டீச் யூ டா, டோன்ட் வெரி. தண்ணி வந்து கொஞ்சம் நமக்கு கலங்கி போகும் இல்லையா? சோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டர்பிட்னு சொல்லுவோம். டர்பிட்னா பேசிக்கலி கலங்கிறது. சரியா? the mixture turns turbid due to the formation of emulsion. ஏன்னா அங்க எமல்ஷன்னு ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. அதை பத்தி நம்ம டீடைல்டா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல படிப்போம். ஏன்னா நமக்கு எமல்ஷன்னு ஒன்று அங்க ஃபார்ம் ஆகுது. அடுத்து name the apparatus used in separation of miscible and immiscible liquids. மிஸ்ஸபிள்னா என்ன தெரியுமா? நல்லா கரைஞ்சிடும், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பால்ல தண்ணியை கலந்துடுறேன். இப்ப பால் தனியா தண்ணி தனியா நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? நல்லா செமையா கலந்துருவாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மிஸ்ஸபிள். நீ பிரிச்சு பார்க்க முடியாது. இதே தண்ணியும் எண்ணெயும் கலக்க முடியுமா? ரெண்டும் கலக்காது. அதுக்கு பேரு இம்மிசிபிள். அதுக்கு பேரு இம்மிசிபிள். சரி, இவங்களெல்லாம் நீங்க எப்படிங்க செப்பரேட் பண்ணுவீங்க? மிஸ்ஸபிள் லிக்விட்ஸ் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? டிஸ்டிலேஷன் பண்ணுவேன். டிஸ்டிலேஷன். இம்மிசிபிள் லிக்விட்ஸ் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? செப்பரேட்டிங் ஃபனல். ஓகே, இப்போ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸை பத்தி நான் ஒரு குட்டி ஐடியா தரேன். எப்படி மேம் டிஸ்டிலேஷன் இருந்தா மிஸ்ஸபிள் லிக்விட்ஸை பிரிச்சிட முடியுமா? ஆமா முடியும். இப்போ லிக்விட் ஏ, லிக்விட் பி அப்படின்னு ரெண்டு லிக்விட் ஒன்று சேர்ந்துருச்சான். ரெண்டு லிக்விட் ஒன்று சேர்ந்தோன்னே அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியலையாம். ஓகே, ரெண்டு பேரும் அப்படியே ஜாயின் ஆயிட்டாங்களாம். ஓகே, வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. இவங்களை எப்படி பிரிக்கிறதுனே தெரியாதப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டிஸ்டிலேஷன் அப்பேரட்டஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அந்த லிக்விடை ஹீட் பண்ணுவேன். இப்போ லிக்விட் ஏ வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் லிக்விட் பியோட பாய்லிங் பாயிண்ட்டும் என்ன ஆகும்? மாறும், வேற வேறையா இருக்கும். பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? எவ்வளோ டெம்பரேச்சர்ல நான் ஹீட் பண்ணா லிக்விடு கேஸா மாறும், நீராவியா மாறும். அதுக்கு பேர் தான் பாய்லிங் பாயிண்ட். இப்போ 50 டிகிரியிலேயே எனக்கு லிக்விட் ஏ வந்து பாயில் ஆயிடுது. 100 டிகிரியில தான் லிக்விட் பி வந்து எனக்கு பாயில் ஆகுது அப்படின்னா நான் பொறுமையா டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன். 50 டிகிரியிலேயே என்ன ஆயிடும்? என்னோட லிக்விட் ஏ வந்து அப்படியே எவாப்ரேட் ஆயிடும். இப்போ அந்த எவாப்ரேட் ஆனதை நான் கூல் பண்ணா திருப்பியும் எனக்கு அது லிக்விடா கிடைச்சிரும். ஸோ ஹீட் பண்ணா அது நீராவியா மாறும். நீராவியை கூல் பண்ணா எனக்கு திருப்பியும் அது வந்து லிக்விடா கிடைச்சிரும். இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். இது மிஸ்ஸபிள் லிக்விட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதே செப்பரேட்டிங் ஃபனல் ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கும் செப்பரேட்டிங் ஃபனல். கொஞ்சம் மொக்கையா தான் வரைகிறேன். சரியா? இப்போ இந்த செப்பரேட்டிங் ஃபனல்ல போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். சரியா? மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே விட்டுருவேன். விட்டேன்னா எனக்கு 2 லேயரா ஃபார்ம் பண்ணிடுவேன். இவங்க தான் ஒன்று சேர மாட்டாங்களே. ஸோ ஆயில் லேயர் மேலையும் வாட்டர் லேயர் கீழேயும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் வந்து கரெக்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுத்துப்பேன், அதுக்கப்புறமா நான் ஆயிலை எடுத்துப்பேன். சரியா? சூப்பர். அடுத்து நேம் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், லெமனேட், ஏர் அண்ட் சாயில். ஐஸ்கிரீம்ல என்னெல்லாம் இருக்கும்? ஐஸ்கிரீம்ல ஃபேட் இருக்கும், மில்கோட சாலிட்ஸ் இருக்கும், மில்க் பவுடர் இருக்குல்ல அது இருக்கும், சுகர் இருக்கும், ஜெலாட்டின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். லெமனேடுங்கிறது லெமன் ஜூஸ், அவ்வளவுதான். அதுல லெமன் சாறு இருக்கும், சுகர் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஏர்ல என்ன இருக்கும்? ஏர்ல எல்லாமே இருக்கும், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும். ஓகே. சாயில்ல என்ன இருக்கும்? மண்ணில் என்ன இருக்கும்? சாண்ட் இருக்கும், கிளே இருக்கும், உப்புகள் இருக்கும். ஓகே. ஒரு சில சால்ட்டு, மினரல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் கூட இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்க ஓனா எழுதுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து டேய் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு சொன்ன நம்ம இது வரைக்கும் 36 கொஸ்டின்ஸ் 33 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். 57 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தும் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. டு யூ நீட் அ பிரேக்?
பிரேக் வேணும், ஆனா நீங்க பிரேக் விட்டா திருப்பி வர மாட்டீங்களே. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிரேக். 10 நிமிஷம் பிரேக் முடிச்சு உடனே கண்டிப்பா வந்துடணும். சரியா? 10 நிமிஷம் தான். யூ ஹாவ் டு கம் பேக். ஓகே, எல்லாரும் பிரேக் கேட்கறதுனால நான் விடுறேன்.
ஓகே, டைம் அப். எல்லாரும் வாங்க பார்க்கலாம். உங்க சீனியர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் போடுறாங்க. எல்லாரும் சொல்றது என்னது? ஆரம்பத்திலேருந்தே படிங்க, ஆரம்பத்திலேருந்தே படிங்க, ஆரம்பத்திலேருந்தே படிங்க. நீங்க தான் கேட்கணும். ஓகே, வாங்க வாங்க வாங்க. Name the element which has same number of electrons in the first and second shell. Beryllium தான். ஓகே, பெரிலியம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து write the electronic configuration of potassium and chlorine. ஸோ பொட்டாசியம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கே. ஆரம்பிக்கலாமா? முதல்ல எல்லாருமே வாங்கப்பா ஃபாஸ்டா. எல்லாரும் வாங்க ஃபாஸ்டா. Electronic configuration of potassium and chlorine. 2 8 8 1. பொட்டாசியம்க்கு வந்து 2 8 8 1. சரியா? ஏன்னா அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னது? 19. பொட்டாசியம் உடைய அட்டாமிக் நம்பர் என்னது? 19. அத மறந்து 19 ஞாபகம் வந்தாலே 2 8 8 1 அப்படின்னு எழுதிடலாம். குளோரினுக்கு வந்து என்னப்பா? 2 8 7. சரியா? 2 8 7. ஏன்னா குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 17. அட்டாமிக் நம்பர் என்னது? 17. ஓகே, அது தெரிஞ்சாலே ஈஸியா எழுதிடலாம். கம்பேர் த சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இது நீங்க தான்டா மக்கப் பண்ணிக்கணும். இந்த மாஸோட வேல்யூவை, மாஸோட வேல்யூ மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, சார்ஜ் எல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். கவனிங்களேன். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ். புரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு வந்து சார்ஜ் வந்து என்னது? நெகட்டிவ். அடுத்து ஃபார் ஆட்டம் எக்ஸ் கே எல் எம் ஷெல்ஸ் ஆர் ஃபில்டு. ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு present? ஒரு ஆட்டம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டம்க்கு வந்து கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் மூணுமே வந்து ஃபில்டா. அப்ப எத்தனை எலக்ட்ரான் கேட்கலாம்? கே ஷெல்ல மேக்ஸிமமே 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். எல் ஷெல்ல 8, எம் ஷெல்ல 18. அப்ப 18 + 8 + 2 எவ்வளோ? It is 28. So 28 electrons is the right answer. State the law of multiple proportions. Okay, state the law of multiple proportion. When two elements combine to form more than one compound, the masses combine in simple whole number ratios. Okay, ரெண்டு element வந்து நமக்கு combine in a form of more than one compound. Okay, இப்ப say for example கார்பனும் ஆக்சிஜனும் சேருது. கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? இப்போ கார்பன் மோனாக்சைடுல கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் இன் ஃபார்ம் ரேஷியோ வந்து என்னது? 1:1 ரேஷியோல, CO-ல 1:1 ரேஷியோல வந்து கம்பைன் ஆகும். ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் ஆகுது. எக்ஸாம்பிள் கார்பனும் ஆக்சிஜனும். டு ஃபார்ம் மோர் தேன் ஒன் காம்பவுண்ட், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம். சவுண்ட் கேட்கலையா? கேக்குதுடா. கார்பன் மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். பட் அவங்க ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோட தான் கம்பைன் ஆவாங்க. லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் ஐசோடோப். யுரேனியம் 235 வந்து நியூக்ளியர் ஃபியூயலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நியூக்ளியர் ஃபியூயல், இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அணு மின் நிலையம், அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோபால்ட் 60 வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் 131 வந்து காய்டர் ட்ரீட்மெண்ட், தைராய்டு வந்து ஸ்வெல் ஆகி இருக்கும் இல்லையா, தைராய்டு கிளாண்ட்ல வந்து கட்டி இருக்கு அப்படின்னா வந்து அந்த காய்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அயோடின் 131 யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் 14 வந்து ஏஜ் டிட்டர்மினேஷன், வயசு கண்டுபிடிக்க ஏஜ் டிட்டர்மினேஷனுக்கு கார்பன் 14 யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஐசோடோப்? மேம் ஐசோடோப் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? Atoms of same element having same atomic number but different mass number, அதுக்கு பேர் தான் ஐசோடோப். Atoms of same element, ஹைட்ரஜன் தான், சேம் எலிமெண்ட்.
அட்டாமிக் நம்பரும் சேம் தான், ஆனா மாஸ் நம்பர் வேற. அட்டாமிக் நம்பர் வந்து சேம் தான், ஆனா மாஸ் நம்பர் நமக்கு வேற. சரியா? அட்டாமிக் நம்பர் இஸ் ஆல்சோ சேம், பட் மாஸ் நம்பர் நமக்கு வந்து என்னது? டிஃப்ரெண்ட். மாஸ் நம்பர் வந்து நமக்கு வேற. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஐசோடோப். ஹைட்ரஜனுக்கு மொத்தமா 3 ஐசோடோப் இருக்கும். ஒன்று வந்து புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம். புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐசோடோப்ஸ் வந்து இருக்கும். Draw the structure of oxygen and sulfur atoms. வரையலாமா? Draw the structure of oxygen and sulfur atoms. ஓகே, வரையலாமா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. You try to draw with me. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே let me tell you one thing. ஆக்சிஜன் உடைய அட்டாமிக் நம்பர் என்ன? ஆக்சிஜன் உடைய அட்டாமிக் நம்பர் என்ன? சல்ஃபர் உடைய அட்டாமிக் நம்பர் என்ன? சொல்லுங்க. அது தெரிஞ்சா ஈஸி. அட்டாமிக் நம்பர் இஸ் 8. ஓகே, அட்டாமிக் நம்பர் வந்து 8. மாஸ் நம்பர் வந்து என்னது? மாஸ் நம்பர் இஸ் 16. மாஸ் நம்பர் வந்து 16. இதே சல்ஃபருக்கு அட்டாமிக் நம்பர் 16. அட்டாமிக் நம்பர் வந்து 16. மாஸ் நம்பர் வந்து என்னது? மாஸ் நம்பர் வந்து என்னது? 32. 16 into 2 32. ஓகே, இப்போ கவனிங்க. நமக்கு வந்து இப்போ 16 எலக்ட்ரான்ஸ், சாரி 8 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். 8 எலக்ட்ரான்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். ஸோ இதான் வந்து நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 8 இருக்கும். ஸோ இங்கே 8 தானே. அப்போ இது எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம்? 2,6ன்னு ஃபில் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 6. இதுதான் ஆக்சிஜன். சரியா? இதே சல்ஃபர் பாருங்க. சல்ஃபருக்கு 16. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டால்ல 8. 1 2 2 ஃபில் பண்ணிட்டோமா? 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. மொத்தமா இப்போ 8 + 2 10 ஃபில் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதலாம்? 2, 8, 6ன்னு எழுதலாம். இப்போ இதுல 6 1 2 3 4 5 6. சரியா? சரியா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்துப்பா ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. ஓகே, ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. ஓகே, இப்ப ஆடியோ கேட்கலையா? வாங்கப்பா. மாடர்ன் பீரியாடிக் லா. The physical and chemical properties of the elements are the periodic functions of atomic number. So இந்த atomic number பேஸ் பண்ணி தாங்க நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய physical and chemical properties-ஏ வந்து இருக்கு. So physical properties-ஆ இருக்கட்டும், இல்லனா வந்து chemical properties-ஆ வந்து இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா atomic number-ஐ தான் பேஸ் பண்ணி இருக்கும். எதை பேஸ் பண்ணி இருக்கும்? atomic number-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். What are groups and periods in modern periodic table? Modern periodic table-ல பாத்தீங்க அப்படின்னா குரூப்னா என்ன, பீரியட்னா என்ன? ஹாரிசான்டல் ரோஸ் இப்படி இருக்கு இல்லையா? ஹாரிசான்டல் ரோஸ் அதுக்கு பேர் தான் பீரியட்ஸ். வெர்டிக்கல் காலம்ஸ் பேர் தான் குரூப்ஸ். தோ வெர்டிக்கலா காலம்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து குரூப்ஸ். ஓகே, ஸோ ஹாரிசான்டல் ரோஸ் வந்து பீரியட்ஸ், வெர்டிக்கல் காலம்ஸ் வந்து என்னது அப்படின்னா குரூப்ஸ். அடுத்து வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்? மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் உடைய
ஆடியோ கேட்கல, சும்மா நீங்கள் வந்து சாட்டில் ஸ்பாம் பண்ணுறீங்க. ஆடியோ கேட்குது சரியா? வேறு ஃபோன்லேருந்து வேணால் கவனிச்சு பாருங்கள், இல்லை ஃபோனை வெளியே போயிட்டு திருப்பி வந்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் ஆடியோ கேட்கலையோ. வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள்? இப்போ லிமிடேஷன்ஸ்னா என்ன தெரியுமா? டிஸ்அட்வான்டேஜஸ். லிமிடேஷன்ஸ்னா என்ன? Disadvantages. Elements with different properties were placed in same group. வேற தன்மை, ப்ராப்பர்ட்டினா என்ன? தன்மை. வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேம் குரூப்ல இருந்துச்சு. ஓகே, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ங்க அப்படின்னு சொல்றோம். கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் தட் ஹோல்ட் them டுகெதர், அதுக்கு பேர் தான் கெமிக்கல் பாண்ட். ஓகே, ஆட்டம்ஸை ஒன்னா ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். டிஃபைன் அயானிக் பாண்ட் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர். ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். எய்தர் எலக்ட்ரானை டொனேட் பண்றது, இல்லைனா எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கிறது. இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னால நடக்கக்கூடிய ஒரு பாண்டை தான் நம்ம அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? தம்பி, நான் ஒரு எலக்ட்ரான் தரேன்ப்பா, நீ ஒரு எலக்ட்ரான் தாப்பா, இந்த 2 எலக்ட்ரான் நம்ம 2 பேருக்குமே சொந்தம். அது என்னது? பாண்ட் ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் ஆட்டம். எலக்ட்ரான்ஸை வந்து மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். அயானிக் பாண்ட்ல பார்த்தனா, நான் உனக்கு ஒன்று கொடுத்துட்றேன், நீ அதை வாங்கிக்கோ. ஒருத்தங்க லூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க கெயின் பண்ணுவாங்க. அது அயானிக் பாண்ட். இங்க 2 பேருமே லூஸ் பண்ண மாட்டாங்க, 2 பேருமே கெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு எலக்ட்ரான் தரேன், நீ ஒரு எலக்ட்ரான் தா. அந்த 2 எலக்ட்ரான் 2 பேருக்குமே சமம், 2 பேருக்குமே உண்டு. அப்படிங்கிறது தான் வந்து கோவேலன்ட் பாண்ட். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Distinguish between ionic and covalent compound. Ionic compoundல வந்து நமக்கு transfer of electron இருக்கும். இங்க sharing of electrons. உன் தட்டில் இருக்கிறத நீ போய் அங்கே போய் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்ட, அடுத்தவங்க தட்டில் போய் போட்டு வந்துட்ட அப்படின்னா அது அயானிக் பாண்ட். இதுவே தோ நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு அதை தா அப்படின்னு நம்ம மியூச்சுவலாக ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கோவேலன்ட் பாண்ட். மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும் அயானிக்ல, இதே மெல்டிங் பாயிண்ட் வந்து இங்கே லோவாக இருக்கும் கோவேலண்ட்ல. ஆசிட் என்றால் என்ன? ஆசிட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் அயான் when dissolved in water. தண்ணியில போடுறேன் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து தண்ணியில போடுறேன், அப்ப அது ஹைட்ரஜனை தரும். அதனால தான் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as acid. அதனால தான் நம்ம அதை வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னா என்ன? ஹைட்ராக்சில் அயான் OH மைனஸ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால தான் நம்ம அதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். OH மைனஸ் அயானை ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்றோம். Salt formed by neutralization of acid with a base. இப்ப சால்ட்னா என்ன? ஆசிடும் பேஸும் சேர்ந்தா நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஓகே, ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். சரியா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும், நியூட்ரலைஸ் ஆகி. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஆசிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் HCl, பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் NaOH. இப்ப இந்த Naவும் Clவும் சேர்ந்து ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணும், அதுதான் NaCl. இங்க இருக்கிற Hம் OHம் சேர்ந்தா வாட்டர் ஃபார்ம் ஆகும், அதுதான் வாட்டர். ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்தா நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். அடுத்து வாட் இஸ் pH ஸ்கேல்? pH ஸ்கேல் அப்படின்னா என்ன? pH ஸ்கேல் நம்ம அசிடிட்டி இல்லனா அமிலத்தன்மை ஆல்கலைனிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம pH ஸ்கேலை யூஸ் பண்றோம். இது எவ்வளோ ஆசிடா இருக்கு, இது எவ்வளோ பேஸா இருக்கு அப்படின்னு எய்தர் அசிடிட்டி ஆர் ஆல்கைனிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we are using pH scale. ஸோ pH ஸ்கேலுடைய வேல்யூ வந்து 0ல இருந்து 0 to 14 இருக்கும். சரியா? pH வேல்யூ வந்து நமக்கு 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 0ல இருந்து 14 வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்ப யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன? யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொன்றத்தோட pH வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக
நம்ம யூஸ் பண்றதா யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஷோஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் pH. ஒவ்வொரு pHக்கும் ஒவ்வொரு கலர் காட்டும். pH 1னா இந்த கலர், pH 2னா இந்த கலர், pH 3னா இந்த கலர். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் pHக்கு டிஃப்ரெண்ட் கலர் காட்டுறது தான் யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். Preparation and uses of washing soda. Washing soda உடைய preparationும் usesும் என்ன? ஓகே, இப்ப washing soda அப்படிங்கிறது என்னது? சோடியம் கார்போனேட். ஓகே, washing soda அப்படிங்கிறது வந்து என்னது? சோடியம் கார்போனேட். It is prepared by solvay process அப்படிங்கிற ஒரு process மூலமா தான் prepare பண்றோம். And எதுல யூஸ் பண்றோம்? கிளீனிங்க்கும் கிளாஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். கிளீன் பண்றதுக்கும் கிளாஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதுல பயோ இல்லையா? பயோ क्वेश्चंस வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். Plaster of Paris is prepared by heating gypsum at 120 degrees Celsius and used for cast and decorations. Cast னா என்ன தெரியுமா? இப்போ எனக்கு கை உடைஞ்சிருச்சு, இப்போ கை கட்டு போடுறதுக்கு பிஓபின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவு கட்டு போடுவாங்கல்ல, அந்த அச்சுக்கு பேர் தான் காஸ்ட். சரியா? டெக்கரேஷன், இப்போ நிறைய வந்து இந்த சிலைகள்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு பொம்மைகள் சிலைகள்லாம் வந்து செய்வாங்க. ஓகே, அதுதான் டெக்கரேஷனுக்காக. ஸோ ஜிப்சம் அப்படிங்கிற ஒரு மினரலை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஜிப்சம் அப்படிங்கிற மினரலை 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறது மூலமாக தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்குது. aqua regia அப்படின்னா என்ன? aqua regia is a mixture of hydrochloric acid and nitric acid 3:1 ரேஷியோல. 3 லிட்டர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட். HCl என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HNO3 என்னது? நைட்ரிக் ஆசிட். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, நைட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் 3:1 ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் aqua regia. அது என்ன பண்ணும்? கோல்டு பிளாட்டினமையே டிசால்வ் பண்ணுமா. கோல்டு பிளாட்டினமையே அது வந்து என்ன பண்ணிடும்? கரைச்சிடும். கோல்டு பிளாட்டினமையே வந்து கரைச்சிடும். biodegradable waste அப்படின்னா என்ன? Waste that can be decomposed by microorganisms is called as biodegradable waste. Okay, so microorganisms ஆல decompose பண்ண முடியற ஒரு waste தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா biodegradable waste அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சூப்பர். நான் biodegradable wasteனா மைக்ரோ ஆர்கானிசம்ஸால டீகம்போஸ் பண்ண முடியாதத நான் biodegradable wasteன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸை வந்து அதால பண்ண முடியாது, அதனால அது வந்து நான் biodegradable. ஓகே, இப்போ இதுல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு half the portions முடிச்சிட்டோம். ஆமாவா இல்லையா? எவ்வளவு portions முடிச்சிட்டோம்? இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அதை எத்தனை மணிக்கு லைவ்ல வச்சுக்கலாம்? At what time can we have live மத்த questions? ரிமைனிங் questions எத்தனை மணிக்குடா லைவ் வச்சுக்கலாம்? Yes, numerical problems we can have live. Okay, ஓகே 5:30. சரி, நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். சரியா? இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் முடிச்சிடலாம். ஓகே, கம்ப்ளீட் 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, ஐ ஹவ் ஆஸ்க்டு பிரகாஷ் சார் ஆல்சோ. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து மற்ற கொஸ்டின்ஸ் லாங் ஆன்சர்ஸ் 7 மார்க்ஸ்னால நம்ம வந்து முடிக்கலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்தையும் தாண்டி யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே பேசிக்ஸ் கிளாஸ்ல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, 10th நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கணும், அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஓகே, 10th இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாட் யூ நீட் டு டூ, ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ நீட் டு கம். ஓகே, ரைட் ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்து அழகா வந்து கிளாஸஸ் வந்து படிக்கணும். ஸோ நான் சாரோட நம்பர் கூட நடுவில் லைவ்ல சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கால் பண்ணலாம். சாயந்தரம் வேலையில கால் பண்ணாதீங்க, கிளாஸ்ல இருப்பாரு. சரியா?
ஸோ இப்போ நிறைய பேர் ஆஃப்லைன் சென்டர்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஐ வில் டெல் யூ. ஸோ நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் நாங்கள் மீட்டப்லாம் வந்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ஜேஇக்குலாம் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் 10th கூடவே மேம் நான் நீட்டுக்கு படிக்கணும் ஜேஇக்கு படிக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் புக்கை விசிட்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு யார் சார் பேர் சொல்லி நீங்கள் அங்கே நேரில் போய் மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கும். அந்த ஃபார்மை எல்லாருமே ஃபில் பண்ணணும் சரியா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு, அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், அம்பத்தூர், முகப்பேர் அண்ட் மதுரையில் சொக்கிக்குளம், காலவாசல், அழகர் கோயில், திருச்சியில் தில்லை நகர், 𝐾𝐾 நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா நீங்க பார்க்கலாம் ஜேஇ மெயின்ஸ்ல 99.16% மேல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க சரியா. திஸ் ரிசல்ட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடுல மட்டுமே இங்க பாருங்க பரமேஸ்வர் 99.92% வாங்கியிருக்காரு சரியா. ஜேஇ அட்வான்ஸ்ல பாருங்க எவ்வளோ பேர் சூப்பர் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்ல சரியா. ஸோ நீட்ல வந்து இது ஆல் ஓவர் இந்தியா வேதாந்துடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மார்க்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் நீட் ஜேஇனா யூ கேன் விசிட் த வேதாந்து ஆஃப்லைன் சென்டர் சரியாடா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், டாடா பாபாய். நான் இன்ஃபார்ம் பண்றேன், ஷார்ட்ஸ் போடுறேன் எத்தனை மணிக்கு அடுத்த கிளாஸ் அப்படின்னு.